ஃபர்ஸ்ட் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் கிரிட் மாதிரி இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே போனீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் செகண்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். 2 வழியில் நீங்கள் எப்படி வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம், உங்கள் சௌரியம் தான். நோ கிளாஸஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் கிளாஸே க்ரியேட் பண்ணல. இப்போது கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து ஜாயின் கிளாஸ், இன்னொன்று வந்து கிரியேட் கிளாஸ். ஜாயின் கிளாஸ் வந்து ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு, கிரியேட் கிளாஸ் வந்து ஃபார் டீச்சர்ஸ். ஸோ நான் டீச்சருங்கிறனால கிரியேட் கிளாஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ சில ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதை வந்து கண்டினியூ கொடுங்க. திஸ் இஸ் ஃபார் ஜி சூட், நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். இதில் கிளாஸ் நேம் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். செக்ஷன், சப்ஜெக்ட், ரூம் நம்பர் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நவ் கிளிக் கிரியேட். இப்போ உங்கள் கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நான் டெமோ பர்பஸ்க்காக வந்து 2 கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கிளாஸ் ரூம் பொறுத்த லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் 4 டேபு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம், இன்னொன்று கிளாஸ் ஒர்க், இன்னொன்று பீப்புள், இன்னொன்று மார்க். இந்த மேலே 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 வச்சு தாங்க நீங்கள் என்டையர் கோர்ஸே கிரியேட் பண்ணணும். இப்போ கீழே போய் பாருங்கள், கிளாஸ் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி பெருசாக வரும். இதைத்தான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காப்பி பண்ணி கொடுக்கணும், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், இல்லை கிளாஸில் வந்து எழுதி போடணும். இந்த கோடை வச்சு தான் பசங்க வந்து ஈஸியாக வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்போ தீம் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இங்கே போனீங்கன்னா செலக்ட் தீம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நிறையா வந்து டிஃபால்ட் இன்பில்ட் தீம் வந்து வரும். அதில் உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க. இப்போ புது தீம் வந்துருச்சு. இல்லை எனக்கு இந்த தீம் வேண்டாம், எனக்கு என்னோட ஓன் தீம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோ டு அப்லோட் ஃபோட்டோ அண்ட் அப்லோட் யுவர் ஓன் ஃபோட்டோ. சிம்பிள். இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் கூகுள் கிளாஸ் ரூமை, லாகின் பண்ணுங்கள். மேலே போயிட்டு க்ரியேட் கிளாஸ் கொடுங்க, அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி. அதே ப்ரொசீஜர் தாங்க, ஓகே கொடுங்க அதுக்கு. அப்புறம் வந்து உங்கள் கிளாஸோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், கிளாஸ் நேமு, செக்ஷன், ரூம் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். அதே ப்ரொசீஜர் தாங்க. இப்போ மேலே போயிட்டு பீப்புளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2-3 டீச்சர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களே வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே போய் கிளிக் பண்ணுங்கள், அவங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள், இன்விடேஷன் கொடுங்க. பட் என் சப்ஜெக்ட்டுக்கு நான் மட்டும்தான் டீச்சர், அதனால நான் வந்து வேறு யாரையும் இன்வைட் பண்ணல. ஸ்டூடெண்ட்டை வந்து 2 விதமாக வந்து இன்வைட் பண்ணலாம். ஒன்று யூஸிங் திஸ் கோட். இந்த கோடை வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரீம் போங்க, ஸ்ட்ரீமில் போயிட்டு அதை நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேருந்தும் கோடை எடுக்கலாம். அந்த பெரிய சைஸ் கோடை வந்து அங்கே கிளிக் பண்ணி எடுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து வழக்கம் போல் மெயில் அனுப்பிச்சு இன்வைட் பண்ணுறது. ஸோ நான் இப்போ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் மெயில் அனுப்பிச்சு இன்வைட் பண்ணுறேன். மிச்சம் 2 பேருக்கு வந்து கோடை அனுப்பிச்சு இன்வைட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து மெயில் மூலமாக எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நான் அனுப்பிச்ச இன்விடேஷனில் போயிட்டு அவங்க ஜாயினை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நவ் she will click join. இப்போ என்னோட கோர்ஸ் வந்து அவங்களுக்கு இப்படி தான் தெரியும். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டு மெயில் மூலமாக மொபைல்லே வந்து ஜாயின் பண்ணுறாங்க, பாருங்கள். சேம் ப்ராசஸ் தாங்க. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டு மொபைல் ஆப் மூலமாக கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறாரு. இப்போ பாருங்கள், அவர் ஜாயின் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கோடை டைப் பண்ணுறாரு பாருங்கள். நான் கிளாஸில் கொடுத்த கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு he is clicking join. பாருங்கள், அவர் கிளாஸ் வந்துடும். இப்போ தட்ஸ் இட். இப்போ நான் போய் பீப்புளை கிளிக் பண்ணுறேன். என்னோட அக்கௌண்ட்டில் பாருங்கள் 3 ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னால் வந்து பல்க் யூசர் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அதாவது எல்லாரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு எல்லாருக்கும் மெயில் பண்ணலாம், இல்லை எல்லாரையும் ரிமூவ் பண்ணலாம், இல்லை மியூட் பண்ணலாம். இல்லைனா செலக்டிவாக யாராவது ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்டை வந்து என்னால் ரிமூவ் பண்ண முடியும், இல்லைனா மியூட் பண்ண முடியும். மியூட் பண்ணிட்டா அவங்க இன்ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போது கிளாஸ் ரூம் டேபுக்கு போய்க்கிங்க. இந்த கிளாஸ் ஒர்க்கில் வந்து நீங்கள் 3 விஷயம் பண்ணலாங்க. ஒன்று வந்து டு கிரியேட் டாஸ்க்கு, பசங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, சிஐடி, குவிஸ் இப்படி வந்து என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டு ஆர்கனைஸ் யுவர் யூனிட்ஸ்.
யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 உங்கள் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டர்னா ஃபஸ்ட்டு வந்து டாபிக் தாங்க கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து டாஸ்க் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோ டு டாபிக். உங்களுக்கு பிடிச்ச டாபிக் நேம் கொடுங்க. நான் வந்து 2 டாபிக் கிரியேட் பண்ண போகிறேன். ஒன் இஸ் யூனிட் 1 அண்ட் அனதர் ஒன் இஸ் யூனிட் 2. யூனிட் நேமை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இல்லைனா அதோட லிங்கை காப்பி பண்ணலாம், இல்லைனா மூவ் அப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் மேலே மூவ் அப் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த மாதிரி பிடிச்சி கூட இழுத்து போட்டுக்கலாங்க. எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் பிடிச்சி மேலேயோ கீழேயோ இழுத்து போட்டுக்கலாம். வெரி கன்வீனியன்ட். கிளாஸ் ஒர்க் போங்க, அதுக்குள்ளே க்ரியேட் போங்க, அதில் அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டுக்கு டைட்டில் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஆப்ஷனல், வேணும்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன் இஸ் கால்டு ஆட். அப்படின்னா என்னன்னா, உங்கள் சிஸ்டத்தில் ஸ்டோராக இருக்குது, இல்லைனா யூடியூப்ல இருக்குது, இல்லைனா கூகுள் டிரைவில் எதுலையோ ஸ்டோராக இருக்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட். இது வந்து கூகுளோட ப்ராடக்ட்ஸு. டாக்ஸ்னால் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி, வேர்டு மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்லைடு வந்து பிபிடி மாதிரி, கீழே வந்து ஷீட்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து எம்எஸ் எக்ஸல் மாதிரி. அதுக்கப்புறம் ஒன் நோட் மாதிரி டிராயிங், லாஸ்ட்டாக வந்து ஃபார்ம்ஸ். இது எது வேணாலும் நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் வந்து புதுசாகவே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நியூ பேஜில் போய் ஓப்பன் ஆகுது. அதாவது கூகுள் டிரைவில் வந்து ஒரு அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. அதில் போய் நீங்கள் பசங்களுக்கு எதாவது டைப் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். கிளாஸ் டெஸ்ட்டு ஏதோ ஒன்று, அப்படியே அது வந்து ஆட்டோ சேவ் ஆகிடும். என்னோட அசைன்மெண்ட்டை நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இது தேவையில்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைல் அண்ட் ஓப்பன் அ ஃபைல் ஃப்ரம் மை கம்ப்யூட்டர். என் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபைல் எடுத்து போட போகிறேன். இப்போ நான் அப்லோட் பண்ண ஃபைலுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வியூ த ஃபைல். ஸ்டூடெண்ட்ஸால் என் ஃபைலை பார்க்க மட்டும்தான் முடியும், எடிட் பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எடிட். எந்த பையன் வேணாலும் என்னோட ஃபைலை எடிட் பண்ணி புதுசாக வந்து அப்லோட் பண்ணலாம். அந்த காப்பி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். 3வது காப்பி பார்த்தீங்கன்னா, மேக் அ காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காப்பி போகும். அப்போ யாராலையும் எடிட் பண்ணி எதையும் குழப்ப முடியாது. அவங்க ஃபைலை வேணால் அவங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஐ எம் கோயிங் வித் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த அசைன்மெண்ட்டை வந்து நான் ஒரு கோர்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணிக்குவா, இல்லை இன்னொரு கோர்ஸுக்கும் இதே அசைன்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணிக்குவான்னு கேட்குது. இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரே இன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 கிளாஸுக்கு போகலாம், இல்லை ஒரே கிளாஸுக்கு வந்து 2 டீச்சர் வரலாம். அவங்க வந்து அந்த அசைன்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐ ஹாவ் டு சூஸ் போத். ஆனால் எனக்கு இப்போ 1 மட்டும் போதும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்கவா, இல்லை ஏதாவது பர்டிகுலராக 1-2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்கவா அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே போய்க்கிறேன். அடுத்து அசைன்மெண்ட் மார்க், ஐல் கிவ் 10 பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூ டேட். இது தாங்க ரொம்ப முக்கியம். அசைன்மெண்ட்டோட சப்மிஷன் டேட்டு என்னைக்குள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அதனால ஐ எம் சூஸிங் 21st ஏப்ரல். டைம் வந்து ஆப்ஷனல் தாங்க. அசைன்மெண்ட்டுக்குலாம் யாராவது டைம் கொடுப்பாங்களா? பட் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். 23/99 ஏதோ ஒன்று, அதை கொடுங்க. அடுத்து வந்து டாபிக். எந்த டாப்பிக்கு கீழே அந்த அசைன்மெண்ட் போகணும்? யூனிட் 1-ஆ 2-வா, இல்லை கிரியேட் டாப்பிக்கா, இல்லை நோ டாப்பிக்கா? நோ டாப்பிக்னா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நோ டாபிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். போயிட்டு மேலே போனீங்க அப்படின்னா அசைன் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து உடனே இப்போவே அசைன் பண்ணவா அப்படின்னா அசைனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஸ்கெடியூல் பண்ணவா, அசைன்மெண்ட் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஷெடியூல் த அசைன்மெண்ட். ஷெடியூல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷெடியூல், எந்த டேட் அண்ட் டைமில் கொடுக்குறீங்களோ அந்த டைம் தான் வந்து அசைன்மெண்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, யூ கேன் சேவ் அஸ் டிராஃப்ட் ஆர் யூ கேன் டிஸ்கார்ட் தி டிராஃப்ட். நான் வந்து ஸ்கெடியூல் எதுவும் பண்ணலை, அதனால் வந்து உடனே வந்து அசைன்மெண்ட்டை அசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அசைன்மெண்ட் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை நான் வந்து பிடிச்சி இழுத்து யூனிட் 1க்குள்ளே போட்டுட்டேன். இப்போ திரும்ப போய் எடிட்டில் போய் பாருங்கள், எடிட் பண்ணி பாருங்கள். அழகாக பாருங்கள், அந்த டாபிக் வந்து ஃபண்டமெண்டலுக்கு 1க்குள்ளே போய் உட்காந்துருக்கு. தெரியுதா? முன்னாடி நோ டாப்பிக்கில் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் அசைன்மெண்ட்டை அதுக்குள்ளே போடலாம். பாருங்கள், நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன், ஸ்பெஷல் டாபிக் அப்படின்னு டைப் பண்ணி அதுக்குள்ளே போடுறேன். பாருங்கள், அழகாக அதுக்குள்ளே போய் வந்து உட்காந்துருக்கும். அதையும் மேனுவலாக ட்ராக் பண்ணலாம். எடிட் பண்ணுறேன் கிளாஸ் டெஸ்ட்டை. ரூப்ரிக் செட் பண்ண போகிறேன். இப்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா கவனிங்க. கோ டு ரூப்ரிக். ரூப்ரிக் வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா ஏற்கனவே இருக்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரீயூஸ் பண்ணி காட்டுறேன். கோ டு ரீயூஸ் ரூப்ரிக். ஸோ அதில் போனீங்கன்னா நான் ஏற்கனவே நிறையா கோர்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள்.
அதுலேருந்து ரூப்ரிக்ஸ் நான் அப்படியே எடுத்துக்கலாம். ரூப்ரிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் அவார்டிங் மார்க்ஸ், அவ்வளோதான். நான் பாருங்கள் அந்த ரூப்ரிக்கை சூஸ் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை போய் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ரூப்ரிக் இங்கே வந்துருச்சு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். இப்போ கோவன் எடிட், நான் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் க்ரைட்டீரியா வச்சுருக்கேன், அதுக்கு கீழே எவ்வளோ மார்க் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ரூப்ரிக்கு, அதுக்கு எவ்வளோ மார்க் வச்சுருக்கேன். இது எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் அதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் புது ரூப்ரிக் க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு புது ரூப்ரிக்கை க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கிரியேட் அ நியூ ரூப்ரிக், கிரியேட் பண்ணுங்கள். இப்படி தாங்க இருக்கும் ரூப்ரிக்கோட பேஜ். ஃபஸ்ட்டு கோவன் டைப் தி க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியானா நீங்கள் கேட்குற கொஷினுக்கு பையன் வந்து எந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் நீங்கள் ஃபுல் மார்க் தருவீங்க, இல்லை ஆவரேஜ் மார்க் தருவீங்க, இல்லை நோ மார்க் தருவீங்க. அதுக்கான ரூல்ஸ் தாங்க வந்து க்ரைட்டீரியா. இது வந்து 2 விதத்தில் நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று, பையன் வந்து ரூப்ரிக்ஸை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவான். இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவான். 2வது, உங்களுக்கு பேப்பர் வேல்யூ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரூப்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிளிக்கில் வந்து நீங்கள் மார்க் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது என்னங்கிறது மார்க் அவார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட க்ரைட்டீரியா ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே எழுதுகிறேன். ஸோ நல்லா ஆன்சர் பண்ணுங்கள், அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணால் ஃபுல் மார்க்கு, அதுதான் அதுக்கு மீனிங். அப்புறம் கீழே போயிட்டு அதுக்கான மார்க்கை சூஸ் பண்ணுவேன். நான் வந்து வெறும் 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன், அதனால் வந்து பாயிண்ட்ஸில் போய் ஃபஸ்ட்டு நான் ஹையஸ்ட் மார்க்கை சூஸ் பண்ணுவேன், விச் இஸ் 2. அதோட லெவல் டைட்டில் என்னது, ஹை இல்லை மேக்ஸிமம் ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், அதோட டிஸ்கிரிப்ஷன். அப்படின்னா ஆன்சர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருங்க, ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா 1 மார்க் கொடுத்துருங்க. ஸோ இன்னொரு லெவல் ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், முன்னாடியோ பின்னாடியோ. அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் லெவலை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெவல் 1ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான லெவல் டைட்டில் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ இன்னொரு க்ரைட்டீரியா வேணும்னா கீழே போய் ஆட் க்ரைட்டீரியான்னு கொடுங்க. நீங்கள் எத்தனை க்ரைட்டீரியா வேணாலும் கொடுத்துக்கலாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர் வந்து உங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கும். அது வேல்யூஷன் பண்ணும்போது நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்படி ஆட் க்ரைட்டீரியா கொடுக்காம மேலே போய்ட்டு டூப்ளிகேட் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அதே க்ரைட்டீரியாவோட இன்னொரு காப்பி வந்துருச்சா, அப்படியே போய் அதை எடிட் பண்ணிக்கங்க. அதுதாங்க இருக்கிறதுல ஈஸியான வே. நீங்கள் க்ரைட்டீரியாவை ஆர்டர் கூட பண்ணிக்கலாம், மூவ் அப் ஆர் மூவ் டவுன். இப்போ என்னோட ரூப்ரிக்ஸை ஒருத்தர் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டானு. பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷனுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கணும் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கணும். ஓகே ஃபைன், க்ளோஸ் இட் and save the assignment. ஸோ கிளாஸ் ஒர்க்குள்ளே க்ரியேட் போங்க, அதில் போய்ட்டு குவிஸை கிளிக் பண்ணுங்கள். குவிஸ் அசைன்மெண்ட், அதில் மேலே போய்ட்டு குவிஸுக்கான டைட்டிலும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து வழக்கம் போல் ஆப்ஷனல் தான். ஸோ குவிஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பிளாங்க் குவிஸ் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிருக்கும். அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஃபார்ம் உங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆடில் போய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கிரியேட்டில் போய் புதுசாக கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளாங்க் குவிஸ் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு நியூ பேஜில் வந்து ஒரு எம்டி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை போய்ட்டு ரீநேம் பண்ணுங்கள். மேலே இருக்கிறது வந்து ஃபைல் நேம், கீழே இருக்குது பார்த்தீங்களா பிளாங்க் குவிஸ்ன்னு, அது வந்து குவிஸோட நேம். உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் ஃபார்ம் மூலமாக கொஷின்ஸ் வந்து டைப் பண்ணிட்டேன். குவிஸுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். பக்கத்தில் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆன்சர் பண்ணால் இங்கே வரும். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போது ரைட் சைட் போங்க. அசைன்மெண்ட்டுக்கு கொடுத்த அதே விஷயங்கள் தாங்க. எத்தனை கோர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணணும், எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும், எவ்வளோ மார்க்கு, இதோட டியூ டேட்டு, என்னைக்குள்ள அதை முடிக்கணும், எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். குவிஸுக்கும் வந்து நீங்கள் ரூப்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அசைன்மெண்ட்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தாங்க. இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரே ஒரு ரூப்ரிக்ஸ் மட்டும் தான் இதுக்கு வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ குவிஸுக்கு வந்து ரூப்ரிக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சேம் ஆப்ஷன்ஸ் தான். குவிஸை உடனே ரிலீஸ் பண்ணவா, இல்லை ஷெடியூல் பண்ணவா, இல்லை டிராஃப்ட் பண்ணவா. ஸோ நான் இப்போ உடனே அசைன் பண்ணுறேன். அகைன் கிளாஸ் ஒர்க் போங்க. அதில் போய்ட்டு கிரியேட்டில் போய்ட்டு கொஷினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன கொஷின் கிரியேட் பண்ண போகிறோம். என்ன கொஷின்ங்கிறத டைப் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழக்கம் போல் ஆப்ஷனல் தான். இங்கே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 விதமாக ஆன்சர் பண்ண வைக்கலாம். ஒன் இஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்,
இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து பையன் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஆன்சராக வந்து எழுத வைக்கலாம். ஐ ஆம் கோயிங் வித் ஷார்ட் ஆன்சர் ஆஸ் ஆஃப் நவ். அகைன் இதுலேயும் நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் ரிசோர்ஸஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ரைட் சைடில் போயிட்டு இந்த கொஷின் வந்து எந்த கோர்ஸ்க்கு கொடுக்கணும், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ மார்க்கு, டியூ டேட் என்ன, எந்த டாபிக் கீழே போகணும் எல்லாமே கொடுங்க. இந்த கொஷின் டாஸ்க்கை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரிப்ளை டு ஈச் அதர் அப்படின்னா ஒரு பையன் பண்ணுற ஆன்சருக்கு இன்னொரு பையன் வந்து அதை கரெக்ட் பண்ணியோ இல்லை வந்து சப்போர்ட் பண்ணியோ வந்து ஒரு ஃபாரம் மாதிரி வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே போகலாம், ஃபேஸ்புக் மாதிரி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் கேன் எடிட் ஆன்சர் அப்படின்னா ஒரு பையன் ஆன்சர் வந்து எழுதிட்டான், ஆனால் ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா ஹீ கேன் டூ தட் ஆல்சோ. அடுத்து வழக்கம் போல் இப்போவே கேட்கவா, இல்லை ஷெடியூல் பண்ணவா, இல்லை டிராஃப்ட் பண்ணவான்னு கேட்குது. நான் இப்போவே ஆஸ்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிரியேட்டில் போயிட்டு மெட்டீரியலை சூஸ் பண்ணுங்கள். என்ன டைட்டில்னு கொடுங்க, எதுக்காக அந்த மெட்டீரியல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் அகைன் ஆப்ஷனல். நெக்ஸ்ட் யூ கேன் ஆட் ஆர் கிரியேட் மெட்டீரியல். நான் வந்து ஆட் பண்ணுறேன் என்னோட கம்ப்யூட்டரில் இருந்து. நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன், அந்த புக்கை வந்து பசங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், PDF ஃபார்மேட் புக். அவ்வளோதான். இது வந்து ஒரு டாஸ்க்கு கிடையாது, ஜஸ்ட் மெட்டீரியல் தான் அப்லோட் பண்ணுறோம். அதனால் வந்து யார் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து டாப்பிக்கையும் சூஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அண்ட் ஜஸ்ட் கிளிக் போஸ்ட். இப்போ எப்படி ரிசோர்ஸை வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோ டு கிரியேட் அண்ட் கிளிக் ரீயூஸ். என்னோட பழைய கோர்ஸில் இருக்க எல்லா மெட்டீரியலும் வருது பாருங்கள். புதுசாக கோர்ஸ் கிரியேட் பண்ணவங்களுக்கு இது வர வாய்ப்பு இல்லை. பட் என்ன மாதிரி ஆளுகளுக்கு ஏற்கனவே வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து குவிஸ், அசைன்மெண்ட், கொஷின், எனிதிங் யூ கேன் இம்போர்ட். ஓகே, அது இதில் எல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப புதுசாக கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பழசே வந்து நீங்கள் எடிட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பழைய மெட்டீரியல் வந்து என்னோட புது கோர்ஸில் வந்து லோடாக இருக்குது. இதை நான் எடிட் பண்ணா பண்ணிக்கலாம். டைட்டில் மாற்றிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனை மாற்றிக்கலாம், பழைய ஃபைலை டெலிட் பண்ணிட்டு புது ஃபைல் கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஃபைல் ஆட் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சிம்பிள். இப்போ பிசியில் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் மொபைல் ஆப்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம், குயிக்காக பார்ப்போம். கீழே இருக்க அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கோ டு அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். 100% சேம் ப்ரொசீஜருங்க. டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ மார்க்கு, ஷெட்யூல் எல்லாம் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, அசைன்மெண்ட் கிரியேட் ஆகிடும். வெரி சிம்பிள். இங்கேயும் நீங்கள் ரிசோர்ஸஸை வந்து அட்டாச் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா டேக் ஃபோட்டோ அண்ட் ரெக்கார்ட் வீடியோ. இந்த 2 ஆப்ஷன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கன்வீனியன்ட் வேங்க. ஈஸியாக கொஷினை ஸ்னாப்ஷாட் எடுத்து அப்படியே ஏற்றி விட்டுலாம். அதே மாதிரி தான் டாப்பிக்கும். இப்போ டாபிக் நேம் ஆட் பண்ணுங்கள். இதை வந்துருச்சு பாருங்கள், யூனிட் 3. அதை நீங்கள் ஷஃபிள் கூட பண்ணிக்கலாம், கீழே பிடிச்சி இழுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி தாங்க அசைன்மெண்ட், குவிஸ், மெட்டீரியல், கொஷின்ஸ் எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தாங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட டாபிக்ஸ் எல்லாமே வந்து அழகாக பிளாக் போஸ்ட் மாதிரி வரும். ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் உள்ளே இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். ரிசோர்ஸ் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், யூ கேன் டூ கமெண்ட்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன், எத்தனை பேர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த ரிசோர்ஸ்க்கு மட்டும் எதுவுமே காட்டலாம் பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா தட்ஸ் நாட் ஆக்டிவிட்டி. நான் ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் டிரைவ் ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளாஸுக்குரிய எல்லா மெட்டீரியலும் வந்து அழகாக ஒரு ஃபோல்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஏற்றின எல்லா மெட்டீரியல் இங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கேலண்டர். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆக்டிவிட்டியோட எல்லா ஷெடியூலும் வந்து இதில் அப்படியே இருக்கும். நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுத்தீங்க, அதை எந்தெந்த டேட்டில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். அந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணி நீங்கள் நேராக போய் இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சைடில் போய் கூட நீங்கள் கேலண்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் எல்லாம் லோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா இருக்க எதுவும் தெரியாது. இப்போ பாருங்கள், ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஸ்ட்ரீம் பேஜ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபீட் பார்க்குறீங்களா, அதே மாதிரி தான். நான் வந்து என்னென்ன விஷயம் போட்டிருக்கனோ அது வந்து டைம் பேசிஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த விஷயத்தை கடைசியாக போட்டிருக்கனோ அது வந்து டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்கமிங்னு ஒன்று இருக்கா, அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி டியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். எந்தெந்த அசைன்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்துருக்கீங்களா, நான் இத்தனை ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன், அதில் இத்தனை பேருக்கு அசைன் பண்ணியிருக்கேன், இத்தனை பேர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, யாருமே இன்னும் சப்மிட் பண்ணல. அதனால் வந்து ஹேண்டில் 0ன்னு காட்டுது. ரிவ்யூடும் ஒன்றும் காட்டல, ஏன்னா நான் இன்னும் எதுவும் திருத்தலை.
இது நீங்கள் சைட்லேயும் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டு டூ அப்படின்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள், அதே பேஜுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரீமில் போயிட்டு ஏதாவது குயிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை வந்து பசங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரையும் வெல்கம் பண்ண போகிறேன். பாருங்க, இதுதான் நான் கடைசியாக ஷேர் பண்ணது, அதனால டாப் ஆஃப் தி பேஜில் வருது பாருங்க. இது அப்படியே பசங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போயிடும். கூகுள் கிளாஸ் ரூமில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், எந்த டாப்பிக்கில் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா மார்க்ஸு, இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் நீங்கள் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்டுமே எதுவுமே எழுதாதனால இப்போதைக்கு நான் மார்க்ஸ் போடுறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அவரோட ஸ்ட்ரீமில் போய் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபீடு மாதிரி நான் போட்ட எல்லா போஸ்ட்டும் டைம் பேசிஸில் போஸ்ட்டாக இருக்குது. அவர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாரு, என்னோட கமெண்ட்டையும் பார்க்குறாரு. ஸ்டூடெண்ட்டு போய் அப்கமிங்குள்ளே போய் அவரோட டாஸ்க்கை கிளிக் பண்ணி பார்க்குறாரு, என்னென்ன ஆக்டிவிட்டி அவர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவருக்கு 3 ஆக்டிவிட்டி நான் அசைன் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்தெந்த ஒர்க்கு அசைன் பண்ணியிருக்கு, எந்தெந்த ஒர்க்கு வந்து ஸ்டாஃப் கரெக்ஷன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஒர்க்கெலாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதே ஆப்ஷனை அவர் டூ டூலையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ டூ டூவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டோட டாஸ்க்கு. இப்போ இவர் ஒன்றா கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க், ஹீ இஸ் கோயிங் டு ஆன்சர் ஃபார் அ கொஷின். ஸோ கீழே போய் ஆன்சர் பண்ணக்கூடாது, அது கிளாஸ் கமெண்ட், தட் இஸ் அ பப்ளிக் கமெண்ட், அங்கே பண்ணக்கூடாது. நீங்கள் ரைட் சைட் பாருங்கள், யுவர் ஆன்சர்ன்னு இருக்கா, அங்கே தான் ஆன்சரை டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ண போகிறாரு. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ஹேண்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டாரு. இது அப்படியே ஃபேக்கல்ட்டிக்கு போயிடும். ஒருவேளை அவர் எடிட் பண்ணா கூட பண்ணிக்கலாம், ஏன்னா இன்னும் டியூ டேட் டைம் இருக்கு. ஸோ ஹீ கேன் எடிட் ஆல்சோ. எடிட் பண்ணிட்டு திரும்ப ஹேண்ட் இன் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் இல்ல மித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு கூட பாத்துக்கலாம். இப்ப சி ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் கிருத்திகான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஏற்கனவே ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ரிப்ளை கூட பண்ணிக்கலாம். அந்த ஆன்சர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேவரா பண்ணலாம், பிடிக்கலன்னா ஆப்போசிட்டா கூட ரிப்ளை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் லைக் அ ஃபோரம், ஒரு பிளாக் ஃபோரம் மாதிரி. பப்ளிக் கமெண்ட் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ திரும்ப டூ டூ போறாரு அந்த ஸ்டூடெண்ட்டு. ஒரு டாஸ்க் முடிச்சிட்டாரு, ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சு, அதனால டன்னுக்கு அது போயிடுச்சு. இன்னும் 2 ஆக்டிவிட்டி பாக்கி இருக்கு, அதை இப்போ பண்ண போறாரு. இப்போ குவிஸ் பண்ண போறாரு. குவிஸ் ஃபார்ம் இருக்கு பாருங்க, அது ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அவர் ரூப்ரிக்ஸை பார்க்குறாரு. என்ன மாதிரி ஆன்சர் பண்ணால் அவருக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆன்சர் பண்ண போறாரு. ஃபைல் சப்போர்ட்டிங்காக அவர் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னு நினச்சா அவர் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு அவருக்கு அது தேவையில்லை. ஸோ ஹீ இஸ் டைரக்ட்லி கோயிங் டு ஆன்சர் தி கூகுள் ஃபார்ம். ஸோ கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை எழுத வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க நேமை ஃபில் பண்ணுறாங்க, அப்புறம் ஷீ இஸ் ஆன்சரிங். சிம்பிள். இப்போ எழுதி முடிச்சுட்டு சப்மிட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கோரை போய் அவங்க பார்க்குறாங்க. ஸோ எத்தனை கரெக்டு எத்தனை தப்புன்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது அப்படியே ஃபேக்கல்ட்டிக்கு சப்மிட் ஆகிடும். ஸ்டூடெண்ட்டு அங்கே குவிஸை முடிச்சோன்னே இங்கேயே சப்மிட் ஆயிடுச்சு. தெரியுது அவங்களுக்கு? ஆட்டோ சப்மிட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், அவங்க குவிஸை வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பிரைவேட்டாக ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா அனுப்பிச்சிக்கலாம். சார் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, நான் ஒழுங்காக பண்ணலாம், நல்லா பண்ணியிருக்கேன், வாட் எவர் ஷீ கேன் கன்வே. இப்போ 2 ஆக்டிவிட்டி முடிச்சிட்டாரு, இன்னும் 1 தான் பாக்கி இருக்கு. அதையும் இப்போ பண்ண போறாரு. இது வந்து கிளாஸ் டெஸ்ட்டு. இப்போ ஸ்டூடெண்ட் போய் அந்த ஃபைலை பார்க்குறாரு, என்ன கொஸ்டின் சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறம் போயிட்டு ரூப்ரிக்ஸ் படித்து பார்க்குறாரு. எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன மாதிரி ஆன்சர் பண்ணால் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூப்ரிக்ஸை படித்து பார்க்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் ஹீ வில் ஸ்டார்ட் டு ஆன்சர். அவர் டெஸ்ட்டை எழுதி கம்ப்யூட்டரில் வச்சுருந்தாருன்னா ஹி கேன் அட்டாச் தி ஃபைல், இல்லைன்னா கூகுள் டாக்ஸில் போய் புதுசாகவே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி எழுதலாம். அவர் ஏற்கனவே கம்ப்யூட்டரில் வச்சுருக்காரு வேர்ட் ஃபைலு, அதை வந்து அட்டாச் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஆன்சர் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அவர் இந்த மாதிரி எத்தனை ஃபைல் வேணாலும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், நாட் ஜஸ்ட் 1. ஓகே, இப்போ ஒரு ஃபைலை ஹேண்ட் இன் பண்ண போகிறாரு. பண்ணோன்னே அது கேட்குது, அட்டாச் பண்ணுவான்னு கேட்குது. ஓகே அப்படின்னா நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. ஃபேக்கல்ட்டிக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும். இப்போ நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அன்சப்மிட் கொடுத்துட்டு அந்த ஃபைலை எடிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் ஹாப்பி. இது நீங்கள் ஸ்ட்ரீம் பேஜ்லையும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, உங்கள் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் சரி டீச்சரும் சரி உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் போனீங்க அப்படின்னா அந்த ஒரு கமெண்ட் மாதிரி காட்டுது பாருங்கள், ஒரு கமெண்ட் ஐக்கான் மாதிரி. ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் அப்படின்னு காட்டுதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஏதாவது நீங்கள் ரிப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டு மொபைல் மூலமாக அசைன்மெண்ட் பண்ண போகிறாரு. அவர் டூடுக்குள்ளே போகிறாரு. போனோன்னே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்டு குவிஸ்ஸு எல்லாமே காட்டுது பாருங்கள்.
ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ஆன்சர். இவர் இப்போ கிளாஸ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ண போகிறாரு. ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறாரு ஆன்சர் ஷீட்டை. ஸோ பாருங்கள், இவர் ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ண போகிறாரு. வெரி ஈஸியஸ்ட் வே. அவர் பேக் சைடும் எழுதியிருக்காரு, அதனால இன்னொரு ஃபோட்டோவும் அட்டாச் பண்ண போகிறாரு. அவர் சாருக்கு பர்சனல் மெசேஜும் அனுப்புகிறாரு. இப்போ டர்ன் இன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் ஆகிடும். சிம்பிள். நெக்ஸ்ட்டு குவிஸ் பண்ண போகிறாரு. குவிஸை கிளிக் பண்ணிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா குவிஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதே தாங்க வரும் டெஸ்க்டாப்பில் வருது. உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள், கீழே ஆன்சர் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபினிஷ் பண்ணோடனே தானாகவே வந்து சப்மிட் ஆகிடும் உங்கள் குவிஸு. கிளிக் ஆன் மார்க்கஸ் டன். ஸோ உங்கள் குவிஸ் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. சிம்பிள். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு எல்லா டாஸ்க்கையும் முடிச்சிட்டாங்க. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா சார் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காரு, எந்தெந்த ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வருங்க. ஃபேஸ்புக் மாதிரியே தான் அப்படியே. அதே மாதிரி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலையும் செல்லுலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணி செல்லுலேயே படிச்சுக்கலாங்க. வெரி கன்வீனியன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ எப்படி மார்க் அவார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிளிக் ஆன் மார்க்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே க்ரீன் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். இப்போது இங்கேயே நான் மார்க் போட்டு முடிச்சிடலாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆன்சர் ஷீட்டே பார்க்காம பண்ணலாம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஃபைலாக எப்படி ஓப்பன் பண்ணி மார்க் போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ கிளாஸ் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 விஷயம் காட்டும். ஒன் இஸ் ஹேண்டட் இன், அனதர் ஒன் இஸ் அசைன்டு. அசைன்மெண்ட் எல்லாருமே கொடுத்துட்டாங்க, அதனால தான் ஹேண்டட் இன் வந்து 3யும் அசைன்ட் வந்து 0வும் காட்டுது. கீழே அவங்க அப்லோட் பண்ண ஃபைல் எல்லாம் காட்டுது பாருங்க அவங்க நேமுக்கு நேராக. இப்போ நான் கிருத்திகாவை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபைலை ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைலை நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சைட்லேயே மார்க் அவார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அவங்க எழுதியிருக்க 2 ஃபைலுமே என்னால் ஓப்பன் பண்ண முடியும் ஒரே இடத்துல. அதுக்கு கீழே அப்படியே நம்ம மார்க் போடலாம். மார்க் 2 விதமாக போடலாம். ஒன்று டைரெக்டாக மார்க் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10க்கு, இல்லைனா ரூப்ரிக்ஸை கிளிக் பண்ணி மார்க் கொடுக்கலாம். ரூப்ரிக்ஸ் கிளிக் பண்ணி பண்ணுறதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் பாருங்கள், ரூப்ரிக்ஸ் வந்து ஒரு பிரிக் மாதிரி காட்டுது பாருங்கள். அந்த பிரிக்கை வந்து கிளிக் பண்ணாலே போதும், உங்கள் கம்ப்யூட்டர் வந்து அந்த ஃப்ராக்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ணி அவுட் ஆஃப் 10க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். பாருங்கள், இப்போ நான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பிரிக்கை கிளிக் பண்ணோன்னே 2/4 மாறிடுச்சு பாருங்கள். மார்க்கும் ஃபைன் மாறிடுச்சா. அடுத்து கீழே இருக்க பிரிக் கிளிக் பண்ணோன்னே 10 ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ராக்ஷன் வந்து 4/4. ஸோ ஃபுல் மார்க்ஸ் விச் இஸ் 10. ஏன்னா நம்ம அப்படி தான் ரூப்ரிக் செட் பண்ணியிருக்கோம். ஹை பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்கும் ஹை பாயிண்ட் வந்து 2 கொடுத்துருக்கோம். ஸோ 50% + 50% இஸ் 100%. இல்லை அவங்க ஆவரேஜ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பிரிக்கை கிளிக் பண்ணீங்கன்னா 7.5 மாறிடும் பாருங்க. நீங்கள் வந்து ரூப்ரிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன ரூப்ரிக்ஸ் என்ன மாதிரி டைப் பண்ணியிருக்கீங்க, என்ன கிரைட்டீரியா கொடுத்துருக்கீங்க எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக நீங்கள் ப்ரைவேட்டாகவும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கேயே மெசேஜ் பண்ணிடலாம். மார்க் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா கிளிக் ஆன் ரிட்டர்ன். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் ரிட்டர்ன் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம அங்கே செலக்ட் பண்ண ரூப்ரிக்ஸ்லாம் இங்கேயும் செலக்ட் ஆகிருக்கு பாருங்க. அதே மாதிரி கிருத்திகா வந்து மார்க்டு கேட்டகரி கீழே போயிட்டாங்க. இங்கேயுமே நான் வந்து அவங்க மார்க் வந்து மாற்றலாம். வேணா அவங்களுக்கு 9 கொடுக்குறேன்னு நினச்சா நான் மாற்றிக்கலாம். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் மார்க்கை மாற்றிக்கலாங்க. இதுதான் வந்து கூகுளில் வந்து பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, இப்போ அடுத்த இருக்க 2 பேருக்கும் மார்க் போடுவோம். அதுக்கு முன்னாடி ரூப்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இங்கே சேஞ்ச் பண்ணி பாருங்க 7.5 மாறிடுச்சா. நான் சொன்னேன் ஏற்கனவே. ஸோ எனிதிங் யூ கேன் டூங்க. அதே மாதிரி அவங்க பிரைவேட் மெசேஜும் அவங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைலே சப்மிட் பண்ணாமல் இருக்காரு. அதாவது ஆன்சர் ஷீட்டே அவர் வந்து சப்மிட் பண்ணல. அவருக்கு வந்து டேரெக்டாக நான் 0 மார்க்குன்னு கொடுத்துட்டேன். இங்கேயே வந்து 0 கொடுத்துட்டேன் பாருங்க. கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். இப்போ எல்லாரோட மார்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிடும். டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைனா அவங்களுக்கு ஒரு பிரைவேட் மெசேஜ் கொடுத்து கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாகவே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ அசைன்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் மார்க் கொடுத்து ரிட்டர்னும் பண்ணிட்டேன். அதனால அதை வந்து நான் ரிவ்யூடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அடுத்த 2 டாஸ்க்கை வந்து இப்போ நான் திருத்த போகிறேன். இப்போ குவிஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். அந்த குவிஸ் ஃபார்ம் ஆன்சர் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது இன்னொரு டேபில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கீழே போங்க. ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். மேலே போய்ட்டு ரெஸ்பான்சஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸை பாருங்கள். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்குது என்னால் பார்க்க முடியும். ஒவ்வொருத்தர் ஆன்சர் ஷீட்டையும் என்னால் பார்க்க முடியும். இது நீங்கள் எக்ஸல் ஷீட்டாக டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ கம் டு தி டேஷ்போர்ட். அதில் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மார்க்கை டேரெக்டாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ரூப்ரிக்ஸ் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ் தான்.
பட்டன் கிளிக்ஸ்லேயே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். கிளிக் ஆன் ரிட்டர்ன். நான் வந்து இதை ஒரு பர்சனல் மெசேஜோட ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதாவது ப்ரைவேட் மெசேஜ். நான் அனுப்புகிற இந்த ப்ரைவேட் மெசேஜ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக போயிடும். வேறு யாரும் அதை பார்க்க முடியாது. செகண்ட் ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குது. தட் இஸ் கொஷினிங். இது ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே படித்து பார்த்துட்டு சைட்லேயே வந்து டைரெக்டாக மார்க்கை போட்டு விட்ருங்க. வெரி ஈஸிங்க. வழக்கம் போல் ஒரு ப்ரைவேட் மெசேஜோட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சும்மா ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ஆக்டிவிட்டியும் ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைன். அதே மாதிரி என்னோட கிளாஸ் ஒர்க்கில் போனால் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப மார்க்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாரோட கன்சால்டேட்டட் மார்க் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கிளாஸோட ஆவரேஜும் தெரியும். ஓகே. இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஆக்டிவிட்டியை. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுமா, இந்த கியர் ஐக்கானை போய் திரும்ப கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆல் மார்க்ஸ் டு கூகுள் ஷீட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு புது கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட என்டையர் கிளாஸோட கன்சால்டேட்டட் மார்க் அண்ட் கிளாஸ் ஆவரேஜ் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து அப்படியே டவுன்லோட் ஆகும். இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபைல் ப்ரூஃப்க்கு வச்சுக்கலாம். இல்லைனா இன்டர்னல் மார்க்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். செல்ஃபோனில் மார்க்ஸ் ஆப்ஷன் வராது. அதனால் நீங்கள் நேரடியாக போய் தான் வேல்யூவேஷன் பண்ண முடியும். இப்போ நான் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு போய் மார்க் போட போகிறேன். ஏற்கனவே 0 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டிருந்தேன். அவருக்கு போய் நான் அப்டேட் பண்ண போகிறேன், பாவம் அப்படின்ட்டு. ஸோ ஐ வில் கிவ் 7 மார்க்ஸ் அண்ட் ஐ வில் அப்டேட். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ரிப்ளை பண்ணிவிட்டு அவங்களோட மார்க்கையும் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். 7.5 to 10 கொடுக்குறேன் அண்ட் அப்டேட். இப்போ டீச்சர் மார்க் போட்ட உடனே ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 2doக்குள்ளே போங்க. ஸ்டூடெண்ட் வந்து அவர் ப்ரொஃபைல்குள்ளே போகிறாரு. 2do அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா அவரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் அவர் டன்னில் போய் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், டீச்சர் போட்ட மார்க்கெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். 8, 7 out of 10, 23/25 அப்படிலாம் இருக்குது. பார்த்தீங்களா, மார்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உள்ளே போனீங்கன்னா சார் வந்து பர்சனலாக அதுவும் மெசேஜ் பண்ணியிருக்காரா, மார்க் எவ்வளோ போட்டிருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க் போட்டிருக்கேன் 8/10 அப்படின்னு போட்டிருக்கேன். கீழே வந்து பர்சனல் கமெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து அதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சம் கமெண்ட் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த ரூப்ரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணி டீச்சர் வந்து மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் மூலமாக இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாக ஃபேக்கல்ட்டியை வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அதே மாதிரி குவிஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் வந்து பர்சனலாக வந்து ஒரு ப்ரைவேட் மெசேஜ் அமைச்சிருக்காரு. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ரிப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார் வந்து டேரெக்டாக தான் மார்க் போட்டிருக்காரு. ரூப்ரிக்ஸ் வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். ரூப்ரிக்ஸ் வந்து செலக்ட் ஆகலை, பார்த்தீங்களா. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ஹோம் பேஜ் போனார்னாலே அதுக்கு கீழேயே காட்டும் அவருக்கு என்னென்ன ஒர்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா காட்டும். அதை நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நேராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அசைன்டு ஒர்க்கு, நீங்கள் ஃபினிஷ்டு ஒர்க்கை இது மூலமாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தாலும் தெரியும் உங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னு சைடில் பார்த்துக்கலாம். டியூ டேட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சின்ன ஐக்கான் மாதிரி கமெண்ட் காட்டுது, பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? ஸோ இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து எதுவுமே பிட்ஃபால்ஸே இல்லையா, எதுவுமே நெகட்டிவிட்டியே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பிளாக் போஸ்ட் பண்ண முடியாது. பிளாக் மாதிரி நீங்களோ ஸ்டூடெண்ட்டோ எழுத முடியாது. நம்பர் 2 வந்து நீங்கள் இதில் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ண முடியாது. நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா குவிஸிலேருந்து நீங்கள் மார்க்கை வந்து டைரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. நீங்கள் குவிஸ் மார்க்கை பார்த்து தான் எழுத முடியுமே தவிர மார்க் வந்து ஆட்டோவாக வந்து இம்போர்ட் ஆகாது. குவிஸ் ஃபார்ம் தான் இம்போர்ட் ஆகுமே தவிர மார்க் வந்து இம்போர்ட் ஆகாது. இது ஒரு 4 ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட்னா பரவாயில்ல. 50 ஸ்டூடெண்ட் 60 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது இட் வில் பி a hectic job. ஸோ அஃப்கோர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் காலேஜையோ உங்கள் ஸ்கூலையோ சொல்லி ஜி சூட்டை வந்து வாங்க சொல்லுங்கள். ஜி சூட் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனில் இயர்லி ரினியூவலில் நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா இப்போ சொன்ன இந்த 3 ஆப்ஷனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துடும். ஃப்ரீ அக்கௌண்ட்டில், பர்சனல் அக்கௌண்ட்டில் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, இன்னொரு சூப்பர் வீடியோவோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.